ஒரு வழியாக பெங்களூர்லேருந்து சென்னைக்கு கிளம்பியாச்சு. மத்தியானத்துக்கு அப்புறம் தான் கிளம்புனோம். டிஃபன் பாக்ஸ்லேயே புளியோதரெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். முதல் ஸ்டாப்பில் சாப்பிட்டுட்டு இது ஆந்திரா ரூட்டில் வந்துட்டு இருந்தோம். ஸோ அங்கே மாங்காய் நல்லா சூப்பராக வித்துட்டு இருந்தாங்க. சித்தூர் தாண்டி அங்கே நின்று ஹஸ்பண்ட் போய் மாங்காய் வாங்க போயிருக்காரு. திடீர்னு தான் கிளம்புனோம். அதனால் வீட்டில் இருந்த பாலை டீ போட்டு ஃப்ளாஸ்கில் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ ஒரு டீ பிரேக் மாதிரி ஆச்சு. அது முடிச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு இந்த நந்தி ஃபுட் பிளாஸாங்கிற இடத்துக்கு போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டேன் நான். இவங்கெல்லாம் டீ குடிச்சனால வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஸோ வர வழியில் நைட் 8:30க்கு மேலே டின்னருக்கு முருகன் இட்லி கடையில் இட்லி தோசை எல்லாம் சாப்பிட்டு நானும் ஹஸ்பண்டும் முதல்ல சாப்பிட்டுட்டோம். ஏன்னா டெட்டு சிட்டு கூட அப்படி உட்காந்துருந்தான். அப்புறம் ஹஸ்பண்ட் சாப்பிட்டு போய் அவனை அனுப்புனார். அவனும் சாப்பிட்டுட்டு இவனுங்களை கீழே சாப்பிட்டதுக்கப்புறமா போய் இறக்கி விடலான்னு பார்த்தா நல்ல மழை பிடிச்சிருச்சு. உள்ளே போகிறப்ப மழை இல்லை. ஸோ அவங்கள அங்கே சூச்சாக்கு இறக்க முடியல. ஸோ கொஞ்சம் தூரம் ஹைவேல மழை நின்றுச்சு. இவனுங்களை உச்சாக்கு இறக்கி விட்டுட்டு ஒரு வழியாக ராத்திரி 11 மணிக்கு வீடு சேர்ந்தாச்சு. அப்பா நம்ம வீடு வந்தால் அது ஒரு சந்தோஷம் தாங்க.